இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் என்ன தான் நடக்க போகுது, தங்கமயில் பண்ணுற அட்டூழியங்களுக்கும் அட்டகாசங்களுக்கும் யார் தான் இந்த பூனைக்கு மணி கட்ட போகிறது அப்படிங்கிறத பற்றி பல தடவை பேசியிருக்கோம். அதாவது ஆனால் கரெக்டாக யாரை பார்த்து அடித்தா இந்த வீட்டில் காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தங்கமயிலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தங்கமயிலை கரெக்டாக அவங்க அம்மாவும் வழி நடத்துகிறாங்க. இந்த பார், உங்கள் மாமா தான் அந்த வீட்டில் ஒரு பெரிய ஆள். உங்கள் அத்தைக்கும் மாமாவும் என்ன தான் மாமனார் மாமியார் இருந்தாலும் உங்கள் அத்தை ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி வச்சுட்டாங்க போல். அதை இவங்களும் புரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாமாவே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இங்கேயும் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா மாமா என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள்கிட்ட சொல்லாமல் எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு வேறனே சொல்லி குட்டி கலாட்டா பண்ணிட்டு அதை போய் யாராச்சும் டேரெக்டாக ஏமா அப்படி பண்ணனின்னு கேட்டால் நான் போய் எப்படி பண்ணுவேனா, என் மேலே இப்படி அவாண்டமாக பழி போடுறீங்களே அப்படின்னு பாவமாக அப்படி முகத்தை வேற வச்சுக்கிறது. இந்த கலைப்பரப்புலாம் இப்போ பார்த்தீங்கன்னா படுத்து இப்போ முதல் விஷயமா கோமதி கடுப்பாக இருக்கிறது. நம்ம கணவர் வீட்டுக்காச்சும் சாப்பிட்டு இருந்தார், நம்ம போனால் கடைக்கில் வேணானாரு. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நேராக கிளம்பி இந்த பொண்ணே போய் சாப்பாடை கொடுத்து வந்தால் ஓகேங்கிறாரு, பாராட்ட வேறு செய்கிறாருங்கிற கோபம் இருக்குது. இதில் இன்றைக்கி ஸ்பெஷல் விருந்துன்னு ஏதோ ஒரு விருந்தை உட்காந்து வீட்டில் ரொம்ப நேரமாக சமைச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்போ புது ப்ரோமோவில் பார்த்தா தங்கமயில் அப்போன்னா எங்கே அப்படின்னா சாப்பாடை கொடுத்து வர போகிறாலாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி தடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் ஒரு மாமியார், கெத்தாக உங்களுக்கு பிடிக்கல வேணாம் நீ போகாதுன்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் கேட்டு தானே ஆகணும்னு மீனா சொல்கிறாங்க. அப்படி கேட்கலன்னா அப்படின்னா அது எப்படி மாமியார்னு ஒருத்தவங்க சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே ராஜியும் மீனாவும் கரெக்ட் அத்தை அவங்க கையை பிடிச்சி இனிமேல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இந்த தங்கமயிலுக்கு ஒரு மணியை கட்டி விட்றீங்க, இதுக்கப்புறம் வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதிகபட்சம் வேணால் சரவணனை பார்க்கறதுக்கு வேணால் நீ போகலாம், ஏன் புருஷனுக்குலாம் நீ சாப்பாடு கொடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி நிறுத்திடுறாங்க. சாப்பாடை கட்டி கிளம்புறவங்கள ஆட்டோலாம் புக் பண்ணவங்கள்ட்ட நீ வர போகக்கூடாது, சரவணனுக்கு வேணால் எடுத்துப்போ, அவருக்கெல்லாம் எடுத்து போக தேவையில்ல, அவருக்கு அதெல்லாம் விரும்பவும் இல்லை, தேவையில்லாத விஷயத்தை பண்ணாத, அவருக்கு அது பிடிக்காது, நீ வரங்கிறனால தான் பாவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு லவுட் ஸ்பீக்கரில் கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி மாமா நான் வந்தே தெரியணுமா வரணுமா வேணாமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்னப்பா உனக்கு இது கஷ்டம்னா வேணாம்ப்பா இல்லைனா வாப்பா அப்படின்னு உடனே மாமாவே போகலான்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அது நீங்கள் என்னத்தை சொல்கிறதுன்னு இல்லாமல் நீங்கள் தான் தேவையில்லாம் பயப்படுறீங்க, தேவையில்லாத விஷயம்லாம் யோசிக்கிறீங்கன்னு வேறு சொல்ல இன்னமும் கோபமும் கடுப்பும் அதிகமாகிட்டே போகுது இப்போ உங்களுக்கு. ஸோ இந்த கோபத்தோட இந்த கடுப்போட இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தங்கமயிலை அடக்கி வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறாங்க கோமதிங்கிறது இருக்குது. சண்டை போட்டோ இல்லை இந்த மாதிரி என்ன மதிக்காமல் நீ அப்படி கிளம்பி போகிறனா போயிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் சமையலில் நீ மட்டும் சமைக்கிறலாம் இல்லை, நானும் சமைக்க தான் செய்வேன், மீனாவையும் கூப்பிட்டுப்பேன், ராஜி இருப்பாங்க, உனக்கு ஒரு டிஷ்ஷு மட்டும் தான், இதை மட்டும் நீ இதான் லிமிட், இதுக்கு மேலே நீ தேவையில்லாத விஷயம் தலையிடாது, இது ஏன் வீடு, நீ இன்னைக்கு வந்த முதல் மூத்த மருமகன் வந்தால் நீ வந்ததே மூணாவது தான் வந்துட்டு மூத்த பையனை கல்யாணம் பண்ணதுனால இந்த வீட்டில் இருக்க எல்லா அதிகாரமும் உனக்கு கிடைக்கும்னு நினைக்காத, அதெல்லாம் நடக்கவும் நடக்காது அப்படின்னு கோவமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே மீனாவும் ராஜியுமே இவங்க விஷயத்தை கடுப்பாக இருக்காங்க. ஸோ இந்த சண்டைகளுக்கு எல்லாம் நடக்கும்போது இவங்க எல்லாரும் ஒன்றா நின்று இந்த பாருங்க இனிமேல் நீ கிச்சனுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் என்ன நடந்தாலும் கடைசியில் பாண்டியன் தங்கமயிலோட சைடு இருக்க வரைக்கும் தங்கமயில் என்ன டூடியங்கள் செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எப்போ உங்களை பற்றி உண்மைகள் தெரிய போதும், தங்கமயிலே ஒரு ஃப்ராடுன்னு தெரிய வர போதும், அன்றைக்கி தான் பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாண்டியன் எங்கே போய் முகத்தை வச்சு பாரு அன்றைக்கி நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ